ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூசர்ஸ் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியல. பட் கூகுள் சப்தமே இல்லாமல் நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த ஆண்ட்ராய்ட் ஃபோனில் செட்டிங்ஸில் ஒரு அற்புதமான ஃபீச்சர்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா எர்த் குயிக், அதை தான் நிலநடுக்கம் அப்படிமோ. ஸோ இதுக்குன்னு பிரத்யேகமான ஒரு செட்டிங்கை ஆட் பண்ணியிருக்காங்க. அது டிஃபால்ட்டாக ஆனில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆஃபில் இருந்தால் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கணும். இப்போ அந்த செட்டிங் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். அதோடு சேர்த்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் இந்த வீடியோவில் பதிவு பண்ண போகிறேன். எல்லாத்தையும் மிஸ் பண்ணிடாதீங்க. வழக்கம் போல் நம்ம வீடியோவுக்கு லைக் கொடுத்துருங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ அதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். சரியாக 2023 துருக்கி நாட்டில் ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு. ரிக்டர் அளவில் 7 சம்திங்கில் பதிவாச்சு. பட் கூகுள் கணிச்சது என்னமோ அது ஒரு சாதாரண நிலநடுக்கம் தான் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணி ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு மெசேஜ் அனுப்பிடுச்சு. சரி, அனுப்புகிற மெசேஜ் எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சா அப்படின்னு பார்த்தா ஒரு 500 கிட்ட அப்படிங்கிற மாதிரி தான் போய் சேர்ந்துருக்கு. பாக்கி எல்லாருக்குமே நார்மல் அளவில் தான் இந்த நிலநடுக்கம் ஏற்பட போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவை கூகுள் போட்டு விட்டுருக்காங்க. அங்கே நடந்ததோ வேறு 7 சம்திங் அளவில் ரிக்டர் அளவில் பதிவாயிருக்கு. சரி, இப்போ அங்கே கூகுள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை ஒத்துக்கிட்டாங்க. எங்களுடைய மிஸ்டேக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டாங்க. இப்போ அதோட விளைவு தான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கூகுள் இதில் அதிகப்படியான கவனத்தை செலுத்தி ஒரு செட்டிங்கை நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த செட்டிங்கை மஸ்ட்டாக எல்லாருமே ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுற எல்லாருமே இதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து டிஃபால்ட்டாக ஆனில் தான் இருக்கும். இன்கேஸ் என்னடா புதுசாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆஃப் பண்ணியிருந்தீங்கன்னா அதை மறுபடியும் போய் அங்கே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த செட்டிங்கை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த 2023 துருக்கி நாட்டில் நடந்த சம்பவங்கள் எதன் அடிப்படையில் அப்படிங்கிறத ஒரு சில விஷயங்களை அந்த டெக் பிளாக்ஸ் வந்து நிறைய பதிவுலாம் போட்டிருக்காங்க. அதில் போயிட்டு லைட்டாக ஒரு சில விஷயங்களை அவங்களுக்கு ஹைலைட் பண்ணிவிட்டு அந்த செட்டிங் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன், தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எனக்கு பிடிச்சமான ப்ரௌசருக்குள்ளே போகிறேன். கூகுளோட குரோம் 2023 டொர்க்கி எர்த் குயிக். ஸோ அதை பற்றி நிறைய பேர் ரீசெண்டாக டெக் சைட்டில் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். கூகுள்ஸ் ஆட் எர்த் குயிக் அலர்ட்ஸ் பார்ட்டிஷியலி ஃபெயில் டு வார்ன் மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் டூரிங் 2023 டோக்கி எர்த் குயிக் போட்டிருக்காங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா போட்டிருக்காங்க, மின்ட் போட்டிருக்காங்க, NDTV போட்டிருக்கு, ஹிந்துஸ்தான் டைம்ஸ் போட்டிருக்கு. ஸோ ஏதாவது ஒன்று நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். டைம்ஸ் ஆஃப் இந்தியா பார்த்துருவோம். ஸோ இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கிறத இதிலே நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், 2023 துருக்கியில் நடந்த சம்பவத்தில் விச் கிளைம் மோர் தென் 55,000 லைவ்ஸ் அண்ட் இன்ஜூர்ட் ஓவர் 1 lakh people. பார்த்துக்க, 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க இந்த சின்ன தவறுனால. இவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஜஸ்ட் 469 people received the system highest level டேக் ஆக்ஷன். பார்த்தீங்களா, சரியாக 469 பேருக்கு தான் டேக் ஆக்ஷன் அப்படிங்கிற அலர்ட்டுக்கு போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறாங்க. மொத்தத்தில் பாருங்கள், தாட் தேர் வேர் அபவுட் 10 million பீப்புள்ஸ் லிவிங் வித்தின் 98 miles ஆஃப் த எபி சென்டர். நடந்த அதாவது ஒரு 98 மைல் இந்த சுற்றளவில் தான் இந்த இது நடந்திருக்கு. அதில் 10 மில்லியன் மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு போய் முறைய போய் சேரலை. அது ரொம்ப முக்கியமானது ஒன்று. கரெக்டாக எப்போ நடந்திருக்கு பாருங்கள், 4:17 அதிகாலையில். அப்படின்னா பார்த்துங்களா, மக்கள் எல்லாரும் தூங்கிட்டு இருந்திருப்பாங்க. இந்த பார்த்தீங்களா பில்டிங்லாம் எப்படி சேதமடைஞ்சிருக்குன்னு பாருங்கள். அன்னைக்கு நடந்த சம்பவம் பார்த்தீங்களா 7.3 ரிக்டர் அளவில் வந்து பதிவாயிருக்கு நிலநடுக்கம். ஸோ வேறு என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ட் மெனி ஃபோன்ஸ் வுட் ஹவ் பீன் சைலன்ஸ்ட் யூஸிங் DND ஆர் ஸ்லீப் மோட்ஸ். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த DND அதாவது டோன்ட் டிஸ்டர்ப் மோட் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்லீப் மோடை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கு முறையாக போயிட்டு சேரல அப்படிங்கிறதையும் இங்கே பார்க்க முடியுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. எனிவே, ஸோ இதுலேருந்து நம்ம பாதுகாத்துக்கிடுவோம். இப்போ என்ன பண்ணுவோம், மேட்ருக்கு வருவோம். இப்போ அந்த செட்டிங் நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனில் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? செட்டிங்ஸ்குள்ளே போவோம். அதுக்கப்புறம் சேஃப்டி அண்ட் எமர்ஜென்சி, அதுக்கப்புறம் எர்த் குயிக் அலர்ட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஆனில் இருக்குது. வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். இந்த இடத்துல இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். மற்றபடி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா கீழே நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. டைம் கிடச்சிதுன்னா கீழே டைத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அவ்வளோதாங்க. See you. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இந்த அற்புதமான செட்டிங் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லா இருக்காது. யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அப்படின்னு சொல்ல மாட்டேன். எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் கீழே நிறைய பட்டனை யூடியூப்காரன் விதைச்சி விட்ருக்கான். அதில் ஒன்றை தட்டி விட்டுக்கோங்க. அது கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது, நல்ல ரீதியில் பதிவு பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அல்ல